Pebbles Tamil. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ். இது வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்குது. இங்கே வந்து ஏபிசி கேட்டர்ஸ் வந்து இங்கே வந்து சூப்பரான ஈவினிங் டிஃபன் கொடுத்துட்ருக்காங்க. நார்மலாக பார்த்தா மார்கழி சபா கேன்டீனில் நம்ம இலை சாப்பாடு, அதாவது கல்யாண சாப்பாடு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்னா டிஃபன் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி நைட் டின்னர் இருக்குது, என்ன இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா போண்டா, பஜ்ஜி, போலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ரவா உப்புமா, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி சேவா இருக்குது. இன்னொன்று என்ன சன்னா பட்டூரா இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பரோட்டா இருக்குது. இன்னும் வித்தியாசமான ஐட்டம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம மோர்களிங்கிறது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஹல்வா டைப்பில் இருக்கும். இது வந்து ரைஸ் ஃப்ளாரில் தான் செய்கிறாங்க. இது கூட மோர் ஆட் பண்ணி செய்ய போகிறாங்க. இப்போ இசை நிகழ்ச்சி முடிஞ்சதுனால எல்லாருமே வந்து என்னென்னா சாப்பிட போயிட்டுருக்குறாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் இவங்களும் என்னென்ன சாப்பிட்றாங்க, ரிவ்யூ என்ன தராங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போடணுன்னே பார்த்திங்கன்னா இன்றைய மெனு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லஞ்ச் மெனு இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆட்காடு, மக்கன் பேடா, மால்புவா, அசோகா ஹல்வா, காசி ஹல்வா. இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, மைசூர் போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, பருப்பு போலி, தேங்காய் போலி, காரப்போலி, கொழுக்கட்டை. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னென்னா புளி கொஸ்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா புளிக்குழம்பு டைப்பில் இருக்குது. அது நம்ம என்னென்னு பார்த்துடலாம். மணி கொழுக்கட்டை, அரிசி உப்புமா, இடியாப்பம், ஆப்பம், சோளாப்பூரி, பூரி, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி சேவை, அடை அவியல், நெய் ரோஸ்ட்டு, கார தோசை, நெய் மசால் தோசை, ஆனியன் நெய் ரவா, தக்காளி பொடி ஊத்தாப்பம், பொடி தோசை. இங்கே வந்து காஃபி, டீக்கு குடிக்க ரெடி ஆகிட்டாங்க. மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் பார்த்திங்கன்னா இசை நிகழ்ச்சி வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ தான் ஜஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே என்னென்னா சாப்பிட்ணுங்கிற கிரேவிங் இருக்கும். அதாவது இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. ஈவினிங் டிஃபனுக்கு என்னென்ன ஐட்டங்கிறத பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, இது கூட ஆப்பம், பால், இந்த பாலும் பேக் பண்ணிட்டுருக்குறாங்க. கருவேப்பிலை பொடி சேவை, எள்ளு பொடி சேவை, அரிசி உப்புமா, சாம்பார், வெஜிடபிள் குருமா, பூரி மசால், அதாவது உருளைக்கிழங்கு மசால், கூடவே வந்து என்ன பட்டாணி போட்டிருக்காங்க, அடை அவியல், மோர்களி, இதாங்க ஸ்பெஷல். கொழுக்கட்டை. இங்கே என்ன ஸ்பெஷல்னால் மிளகா பஜ்ஜி இருக்குது, வாழைக்காய் பஜ்ஜி இருக்குது, போண்டா இருக்குது, வாழைப்பூ வடை இருக்குது. ரெடி ஆகிட்டாரு போட. அமெரிக்காவில் போண்டா போட்டோம். இந்த மாதிரி போண்டா அது வந்து அமெரிக்காவில் கேட்டு இது உள்ள மாவுள்ள எப்படி உள்ளங்களுக்கு போச்சு அவரு கேஸே போட்டேன் அவன். ஆமாம் அந்த மாதிரி. ஆமாம் அமெரிக்காவில். ஓகே ஓகே. நான் பங்கு மணி இன்னொரு ஃபேமஸ். உள்ள குடிச்சு இதை உரிச்சு தோச்சு ஓ, அதுதான் வந்து உருளைக்கிழங்கு போண்டா, ஆளு போண்டா, அது போண்டா. தேங்காய் போலி, பருப்பு போலி இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன போலி? பூஸ்ட். பூஸ்ட் போலியா? அது என்ன டிஃப்ரென்ஸு? பூஸ்ட் போட்டு சாப்பிட்றாங்க. ஆமாம். ஓ அப்படியா? பூஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கா? அதிகமாக மிக்ஸ் பண்ணுவோம். ஓ இது கூட மாவு கூட? ஓ மசாலா கூட உள் மாவில்? ஓகே. பூஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேல் மாவு வந்து மைதா மாவு தான்? கோதுமை மாவு. கோதுமை மாவில் தான் அதிகமாக போடுறீங்க. ஓகே. கோதுமை ஏன்னா இப்போதைக்கு உடம்புக்கெல்லாம் மைதா மாவு பண்ணுறாங்க, கோதுமை மாவு. ஓகே சூப்பர். இது என்னது? தேங்காய். தேங்காய் போலி. இது பூஸ்ட் மாவு. இது தேங்காய். தேங்காய். இது வந்து பருப்பு. சூப்பராக போலி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. வாழைப்பூ வடை, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து என்னென்னா வாழைப்பூ வடை, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, போண்டா. இதுக்கு சட்னி ஊற்றிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இதுக்கு தேங்காய் சட்னி, இது கூட வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி வந்து நம்ம நார்மலாக சாப்பிடுவோம். பட் வேர்க்கடலை சட்னி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அடுத்து வாழைப்பூ வடை. சூப்பர். அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பரான பன் பரோட்டா, சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறது மால்புவா. இது என்னங்கக்கா? அது பிடி கொழுக்கட்டை. வா சூப்பர். இது அரிசி மாவில் பண்ணுறது பணியாரம், கார பணியாரம். சூப்பர். காரைக்கூடாக இருக்குது பார்க்க. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணது இல்லைங்களா?
இது மினி இட்லி. கார தோசை. இது வந்து மிளகாய் தூளுங்களா? காஞ்ச மிளகாயை அரைச்சிருக்கோம். ஓகே. அது கூட உப்பு பெருங்காயத்தூள் அவ்வளோதானவா? எப்படி இருக்கு ஃபுட்டு? குட். கை கட்டுங்க, தம்ஸ் அப் கம்மிங்க. சூப்பர். வாவ். இன்னைக்கு என்ன ஐட்டம் சாப்பிட்டீங்க? நாங்கள் போலி சாப்பிட்டோம், அடையாவியல் சாப்பிட்டோம், பணியாரம் சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட். நான் ஃபர்ஸ்ட் டைம் கம்மிங் டு சபா. இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். தேங்க்யூ. பருப்பு போலி எல்லாம் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. அடை அவியலும் ஃபண்டாஸ்டிக். ஆப்பம் சாப்பிட்டோம், அதுவும் நல்லா இருந்தது. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இன்னும் 2-3 சொல்லியிருக்கோம், அதுவும் வரும். நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா. ஆமாம், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம். தேங்க்யூ. நீங்கள் எதுவுமே சொல்லலையே. ஹோம்லி ஃபுட்டாக இருக்குது. சாப்பிட்ற மாதிரியே நல்லா இருக்கு. ஹெவியாக இல்லை, எல்லாமே நேச்சுரலாக நல்லா சர்வரும் நல்லா சர்வ் பண்ணுறாங்க. என்ன வேணுமோ கேட்டுட்டு எல்லாம் வந்து திருப்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஓகே, சூப்பர். ராத்திரி டின்னர் இதோட முடிஞ்சிச்சு. ஃபுல்ஃபில்லிங்காக முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது என்னென்னா மோர்களி. இதுதான் மோர்களி. பார்த்திங்கன்னா வந்து ஹல்வா மாதிரி இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். வித்தியாசமான டேஸ்ட்டு. இதுக்கு வந்து என்னென்னா காம்பினேஷன் புளி கோஸ். லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் சாப்பிட்டோம். அதாவது என்னென்னா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் பார்த்திங்கன்னா ஏபிசி கேட்டரிங் சர்வீஸ் வந்து சூப்பரான ஸ்நாக்ஸும் டின்னருமே வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஆப்பம், அடை, அவியல், தேங்காய் பால், இதுக்கு ஒரு பன் பரோட்டா, சப்பாத்தி, ரவா தோசை, மசால் தோசை, பொடி தோசை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு சில ஐட்டம் வந்து டேஸ்ட் பண்ணோம். அதில் வந்து நான் டேஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மோர்களி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மோர்களிக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிகோஸ், அதுவும் நல்லா இருந்தது. நான் வந்து தனியாக டேஸ்ட் பண்ணிட்டேன். கட்டாயம் வந்து என்னென்னா இந்த சபா வந்து என்னென்னா குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான், Jan 3 வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. பொறாமை கொண்டவனிடம் செல்வம் சேராது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு வராது. பெபிள்ஸ் தமிழ்.